பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் திருநங்கை ரூத். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 32:10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்தது எல்லாம் தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாங்களை உடையவானேன். இப்போ யாக்கோப்பு சொல்கிறாரு. யாக்கோப்பு முற்பிதாக்களின் ஒருவர். யாக்கோப்பு ஆபிரகாம் பையன் ஈசாக்கு, ஈசாக்கும் பையன் யாக்கோப்பு. இவர் கர்த்தர் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அவர் நிறைய கர்த்தர் நிறைய ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அவர் ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கேருந்து போகும்போது அவர் என்ன சொல்கிறார், அந்த வசனம் என்ன சொல்கிறது, தேவரீர் காண்பித்தது எல்லாம் தயவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ பாத்திரன் அல்லன்றார். எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ பாத்திரன் அல்ல. இங்கேருந்து யாக்கோப்பு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கோலம் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடைவானேன். அவர் இங்கேருந்து போகும்போது யோர்தானை கடந்து போகும்போது கையில் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது ரெட்டித்தனமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு ரெட்டித்தனமான ஆசீர்வதிச்சுக்கிறாரு. ஆனால் என் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நான் இதுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்லேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாளிலையும் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே அவர் நம்மள பிரியமாக இருக்கிறாரு. நம்ம ஏசப்பாட பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் நம்ம எங்கே கீழ்ப்படுகிறோம்? நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது. இப்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் நிறைய பேர்த்த ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு. ஆனால் தேவனை மறந்துடுவாங்க. தேவனை மறந்துட்டு ஒழுங்காக ஜெபிக்கிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, சபைக்கு போகிறது, பணம் இருந்துச்சுன்னா கண்ணை மறைச்சிருது, அப்படி நெஞ்சை தூக்கிட்டு கெத்த அப்படி நடந்து போகிறது, கண்டுக்கிறதே கிடையாது. ஏழைங்களை போய் விசாரிக்கிறது கிடையாது, விதவைங்களை போய் விசாரிக்க கிடையாது, யாரையுமே விசாரிக்கிறது. பணம் இருந்துச்சுன்னா உலகத்தையே மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அப்படி தான் இருக்கிறாங்க உலகம். ஏன்னா நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். அதனால் அப்படி என் ஆண்டோட வார்த்தை பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் யார்? ஏசப்பா தான் காரணம். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஏசப்பா தான். அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே என் பிரியம்னு சொல்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கவே அவருக்கு பிரியம். அதனால் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் நம்மளை வச்சுருக்கிறாரு. நம்ம ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் முன்னாடி, ஏசப்பா முன்னாடி தாழ்மையாக இருந்து தாழ்மை போட்டு, ஏசப்பா நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நான் பாத்திரம் அல்ல, நீங்கள் என்னை ஆசீர்வதித்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு